வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது 2/6/2026 அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவான் கடக ராசியிலிருந்து என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற பதிவுகளாக நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். பொதுவாக நாம் பிறந்த ராசியை வச்சு கிரக பயிற்சி பலன்களை பார்க்கக்கூடாது. ஏன் அப்படி பார்க்கக்கூடாதுன்னா, நம்ம பிறக்கும்போது ஒரு நட்சத்திரம் ராசியில் பிறந்திருப்போம். அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரத்துக்கு உரிய தசை மாறிக்கிட்டே வரும். உதாரணமாக ஒருவர் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்குவோம். அவர் பிறக்கும்போது நடந்த திசை சந்திர திசை, அதுக்கப்புறம் அவருக்கு செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசைன்னு திசைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிறக்கும்போது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு அந்த சந்திர பகவான் ரோகிணியிலிருந்து அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு போயிடுவார், அங்கிருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு போயிடுவார், அங்கிருந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு போயிடுவார். இப்படி சந்திர பகவானும் திசைகளும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால எப்படி நம்ம பிறந்த ராசியை வச்சு பலன்களை பார்க்க முடியும்? அதனால தான் லக்னத்தை வச்சு பலனை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஒவ்வொருவரும் உங்களுடைய ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லா அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்கும் 12 கட்டங்களில், அதுதான் உங்களுடைய பிறந்த லக்னம். உங்கள் லக்னத்துக்கு குரு பகவான் எந்த இடத்துக்கு வராரு, என்ன மாதிரியான பலனை செய்ய போறாருங்கிறது தான் இங்கே நான் பலனாக சொல்லியிருக்கேன். நீங்கள் பிறந்த லக்னம் மகர லக்னமாக இருந்தால் உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் பெயர்ந்து வர போகிறாரு. 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகப்படி தற்சமயம் உங்களுக்கு குருவினுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கணும். அப்படி நடந்தால் தான் குரு உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருக்காரோ அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வருகிற ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வராரு. இந்த கடகராசி உங்களோட லக்னத்துக்கு எத்தனாம் வீடு அப்படிங்கிறத பார்க்கணும். அது சம்பந்தமான பலன்களையும் அவர் தருவார். உங்களுடைய ஜாதகப்படி தற்சமயம் உங்களுக்கு குருவினுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ எதுவும் நடக்கலை அப்படின்னா இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு சாதகமோ பாதகமோ எதுவும் நடக்காது. குரு பகவான் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு வராரு. 7ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவானால் பல நன்மைகள் நீங்கள் அடைவீங்க. நீண்ட நாளாக திருமண தடை ஏற்பட்டு திருமணம் நடக்காமல் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்ல விதமாக திருமணம் நடந்துடும். வரக்கூடிய வாழ்க்கை துணையினால் மன சந்தோஷத்தை அடைவீங்க. வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் விலகும். திருடு போன உங்கள் பொருள் மீண்டும் கிடைக்கும். மேலும் இது லக்னத்துக்கு சாதகமான இடமா இருக்கிறனால உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து ஏற்படும். நோய் பாதிப்புகள்லாம் விலகும். பொதுஜன தொடர்புனால உங்களுக்கு நன்மை ஏற்படும். பொதுஜன தொடர்புடைய தொழில்களை செய்கிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான காலம். பொதுஜனம் சார்ந்த உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு அதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். நோய் பாதிப்புகள் விலகி உடல் சமநிலைப்படும். இதுவரையிலும் சொன்ன பலன்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கலாம். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் குரு பகவான் எந்த மாதிரியான தொடர்புகளை கொண்டிருக்காரு, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தருமா, உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீங்களா, திருமணம் எப்போ நடக்கும், எப்போ வேலை கிடைக்கும், கடன் தொல்லை எப்போ தீரும், எப்போ பண வரவு கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் எப்போ இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும், கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை, பிரிவு, புரிந்து கொள்ள முடியாத நிலை இதெல்லாம் எப்போ தீரும், சந்தோஷமான வாழ்க்கை எப்போ அமையும், எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா, எப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா, எப்போ சொந்த வீடு கட்ட முடியும், ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா, சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா, எப்போ குழந்தை கிடைக்கும், இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.